Hey guys, welcome to my channel How to Apply Tamil. இன்னைக்கான வீடியோவில் ஐஆர்சிடிசி வெப்சைட் மூலிமா தட்கல் டிக்கெட் வந்து எப்படி சிம்பிளாக புக் பண்ணலாம் அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஐஆர்சிடிசியை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ப்ராசஸிங் ஸ்டேஜ்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு 85 to 90% வந்து கன்ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஸ்டேஜ் வந்து குறையும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டைம் வந்து குறையும். டைம் குறையும் பொழுது உங்களுக்கு குயிக்காக வந்து டிக்கெட் புக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலருக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் டிக்கெட் புக்கிங் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. அந்த வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான லாகின் ஒன்று இருக்கணும். ஸோ நீங்கள் லாகின் இல்லை அப்படின்னா லாகின் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணீங்க. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஆர்சிடிசி டிக்கெட் புக் பண்ணும்பொழுது நார்மலாக வந்து ட்ரெயினை சர்ச் பண்ணுவோம். ட்ரெயின் சர்ச் பண்ணி நீங்கள் தட்கலா இல்லை ப்ரீமியம் தட்கலான்னு போட்டு நம்ம வந்து சர்ச் கொடுத்து புக் பண்ணுவோம். ஸோ இந்த புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தெரியாத ஒரு சிலருக்கு வந்து நெட் பேங்கிங் இல்லை கிரெடிட் கார்டு யூபி இது மூலியமாக பே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்படி புக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாகும். தட்கலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டிக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த டைமை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐஆர்சிடிசிலே வந்து வேலட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து நம்ம முன்னாடியே லோட் பண்ணி வச்சுக்க போகிறோம். லோட் பண்ணி வச்சுட்டு டிக்கெட் புக் பண்ணுற டைமில் நம்ம அந்த பேமெண்ட் யூஸ் பண்ணி புக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த ஆத்தன்டிகேட் யூசர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் நம்பரை போட்டு ஆதார் வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ அதனால் யுவர் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ வெரிஃபை பண்ணலை அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆதார் வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ வெரிஃபை பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு இந்த வேலட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே ஐஆர்சிடிசி வேலட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஐஆர்சிடிசி வேலட் யூசர் கேட் இருக்கும், அப்புறம் ஐஆர்சிடிசி வேலட் ஆக்டிவேட்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஐஆர்சிடிசி வேலட் ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வேலட்டை ஆக்டிவேட் பண்ணிங்க. உங்கள் வேலட்டை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வேலட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த யூசர் கைடு கொடுத்துருப்பாங்க, அதை நான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வேலட் டெபாசிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட வேலட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி டெபாசிட் அமௌண்ட் கேட்டிருப்பாங்க. மினிமம் 100 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து 10,000 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ டெபாசிட் அமௌண்ட் நான் சிம்பிளாக வந்து ஒரு 100 டெபாசிட் அமௌண்ட் போடுறேன். அமௌண்ட் போட்டுட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் டெபாசிட் போடுறேன். ஸோ கன்ஃபார்ம் டெபாசிட் போட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம், அல்லது கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் டெபாசிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இந்த யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பேடிஎம் யூசிங் பேமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் யூபி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசி வேலட்டில் உங்களுக்கு டாப்அப் ஆகிடும். ஸோ ஐஆர்சிடிசி வேலட் டாப்அப் ஆகிடும். நீங்கள் டாப்அப் ஆன டீட்டெயில்ஸும் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஐஆர்சிடிசி வேலட் டெபாசிட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட டெபாசிட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வேலட் நம்ம லோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ட்ரெயின் புக் பண்ண போகிறோம். ட்ரெயின் போயிட்டு புக் டிக்கெட் கொடுக்குறோம். நம்ம வந்து டெஸ்டினேஷன் போடுறோம். போட்டுட்டு இங்கே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நார்மலாக புக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தட்கல் கொடுத்து தான் புக் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் தட்கலை சூஸ் பண்ணுறதை விட ப்ரீமியம் தட்கல் சூஸ் பண்ணுங்கள்.
ஏன் பிரீமியம் தட்கல் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு தட்கலில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரீமியம் தட்கல் மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து பிரீமியம் தட்கல் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுங்க. நீங்கள் இந்த பிரீமியம் தட்கல் போட்டு டிக்கெட் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக வருமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. எப்போ உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும் அப்படின்னா, தட்கல் முடிஞ்சு டைம் ஆக தான் பிரீமியம் தட்கல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக காமிக்கும். ஸோ நீங்கள் தட்கல் டைம்லேயே புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பிரீமியம் தட்கல் அமௌண்ட் வந்து சேம் அமௌண்ட்டாக தான் இருக்கும். தட்கல் அமௌண்ட்டோட அதிகமாகலாம் போகாது. அதே மாதிரி தட்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி 10 மணிக்கு வந்து ஏசி தட்கல் ஓப்பன் ஆகும், 11 மணிக்கு நான்ஏசி தட்கல் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக வந்து ஐஆர்சிடி வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிடுங்க. அதாவது இப்போ நார்மல் நான்-ஏசி போட போகிறீங்க அப்படின்னா ஒரு 10:55க்கெல்லாம் வந்து ஐஆர்சிடி வெப்சைட்டில் என்ட்ரு ஆகி ட்ரெயின்லாம் சர்ச் பண்ணி டீட்டெயிலாக வச்சுருங்க. ஸோ இப்படி வைக்கும் பொழுது உங்களோட லாகின் டைம் குறையும். டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு இது சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயின்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் தட்கல் இருக்குது அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஸோ இந்த மாதிரி பிரீமியம் தட்கல் வந்து ஒரே ஒரு டிக்கெட் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி போக ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பிரீமியம் தட்கலில் அமௌண்ட் இந்த மாதிரி எவ்வளோ காமிக்குது. டிக்கெட்டை சூஸ் பண்ணி புக் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு எஸ் கொடுத்துட்றேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ பேசஞ்சர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் ஏஜ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஏஜ் என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர். அடுத்து கீழே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தட்கல் டிக்கெட்டை போடும்பொழுது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபில்டர் டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம நார்மலாக புக் பண்ணுங்கள். ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துங்க. இல்லை அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம நீங்கள் புக் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு குயிக்காக வந்து புக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ கன்சிடர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் சூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே கீழே வந்துருங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இதே தான் இருக்கும். ஜஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து இந்த கேப்சா போட்டு நெக்ஸ்ட் போங்க. ஸோ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் வந்து யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அல்லது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறதுல ஐஆர்சிடிசி இ-வேலட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இங்கே வேலட் ஷோ ஆகும். ஸோ வேலட் சார்ஜ் வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு ஓகே பண்ணிவிட்டு பே ஒன் புக் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வந்து உங்களுக்கு சிம்பிளாக புக் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை இப்போ யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 80 to 85% வந்து டிக்கெட் வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐஆர்சிடிசி டிக்கெட் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஏஜென்ட் டிக்கெட் மட்டும்தான் வந்து சேல்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேல்ஸ் பண்ணிடாதீங்க. அது ஆஃபன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.